இன்றைய வேத வசனம் ஏசாயா 28 அதிகாரம் 29 வசனம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. ஆலோசனைகள் ஆதி முதல் இருந்து வந்திருக்கிறது. யுத்தத்திற்கு மந்திர ஆலோசனைகள் உண்டு, ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்ல பிரதானிகள் உண்டு, சபையை நடத்த ஆலோசனை சங்கத்தாரும் உண்டு. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். எல்லா ஆலோசனைகளை பார்க்கிலும் நல்ல ஆலோசனைகளை கூறி வழிநடத்தி செல்ல ஆலோசனை கர்த்தரான தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அவரது ஆலோசனைகள் எல்லாம் நீதியானது, நித்திய பலனை தருவது. அவர் உரைக்கும் நல்வார்த்தைகளில் ஒன்றாவது தரையில் விழுந்து போவதில்லை. ஆலோசனை சொல்வதில் மிக சிறந்த மனுஷனாயிருந்தவர் ஆகித்தோபேல். அந்நாட்களில் ஆகித்தோபேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. 2 சாமுவேல் 16 அதிகாரம் 23 நீங்கள் இதை வாசிக்கலாம். ஆனால் அந்த ஆகித்தோபேல் கர்த்தருடைய தாசனாகிய தாவீதுக்கு விரோதமாய் எழுந்தபடியால் கர்த்தர் அவனுடைய ஆலோசனையை அபத்தமாக்கி போட்டார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தீமை செய்ய உங்களுக்கு விரோதமாய் பகைவர்கள் கூடி ஆலோசனை செய்கிறார்களா? கலங்காதேயுங்கள். கர்த்தர் அவர்கள் ஆலோசனைகளை எல்லாம் அபத்தமாக்கி அவர்களை அதம் பண்ணுவார். உங்கள் சுயநீதியை விட்டொழித்து நீதியின் கர்த்தரை எப்பொழுதும் உங்கள் ஆலோசனை கர்த்தராய் வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்தின் ஆலோசனைகளுக்கு எப்பொழுதும் செவி கொடுங்கள், நீங்கள் வாளாகாமல் தலையாவீர்கள். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று தாவீது சொல்லுகிறார். அவருடைய நாமம் ஆலோசனையின் கர்த்தர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அவரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் நாங்கள் பாக்கியவான்கள். அவருடைய வழிகளில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா.